என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். காலை வேளையில் நாம் குளித்து காலைக்கடன்களை முடித்து ஏதாவது லிக்விடாக பாலாவது அல்லது ஏதாவது சாப்பிட்டு நாம் காப்பி டீ அல்லாத பானங்களை சாப்பிட்டுட்டு இந்த யோகாசனம் செய்யலாம். செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. சோர்வு என்பதே ஏற்படாது, சோம்பேறித்தன்மை என்பதே ஏற்படாது. அன்று முழுவதும் நாம் காரியங்களை செம்மையாக முடிக்கலாம், வெற்றிகரமாக முடிக்கலாம் என்பதுதான் யோகாசனத்தின் அடிப்படை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ரெங்கநாயகி 47 வயதுடைய அம்மையார் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் பெண் 2 குழந்தைகள் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோகா ஒய்டிடியில் 200 ஹவர்ஸ் யோகா யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் போயிருக்கிறார்கள். அவர்கள் அண்ணா நகரில் இருக்கிறார்கள். எங்களுடைய பயிற்சி சாலையில் பெண்கள் பிரிவில் தலைமை யோகாசன ஆசிரியராக இருந்து அங்கே பணி செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ஊர்த்துவ கலவாசனம், ஃப்ளையிங் க்ரோ போஸ் என்று சொல்வார்கள். அந்த அற்புதமான அட்வான்ஸ் ஆசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். 47 வயது பெண்மணி பாருங்கள், 18 வயது பெண்மணியாக காட்சி தருகிறார்கள். உடலை எப்படி அவர்கள் ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை பார்க்கின்ற பெண்மணிகளாவது யோகாசனங்களை செய்து தங்கள் உடமையும் ஸ்லிம்மாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டு பெண்மணிகள் ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே மிகவும் கனமாகி, பிருஷ்டபாகங்களெல்லாம் பெரிதாகி, மார்பகங்கள் பெரிதாகி, இடுப்பு பெரிதாகி, பார்ப்பதற்கே ஒரு அருவருக்கத்தக்க தன்மையில் ஆகிவிடுகிறார்கள். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உணவு முறையிலேயும் யோகத்தையும் பழகி அவர்கள் உடலை ஸ்லிம்மாக வைத்து கொள்ள வேண்டும். என் அருமை சீடரே, இப்பொழுது நீங்கள் அந்த ஃப்ளையிங் க்ரோ போஸை செய்யுங்கள், பார்க்கலாம். ஃப்ளையிங் க்ரோ போஸ், ஊர்த்துவ கலவாசனம், க்ரோ போஸ். மெதுவாக நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். பந்துக்கிண்ண முட்டி இழக்கப்படும், பாதங்கள் முட்டில் உள்ள வீக்கங்கள் குறைக்கப்படும், கையினுடைய பலம் பலப்படும், புஜபலம் ஏற்படும், புஜத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பெண்கள் இது மாதிரியான கடுமையான ஆசனங்களை செய்வது என்பது மிக மிக கடினம். அவர்களுடைய சாதனை செய்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதனை இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. நல்ல விரைப்பக்கால
என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்களெல்லாம் இது போன்ற அற்புதமான ஆசனங்கள் செய்வதை நாம் காண முடியாது. தமிழகத்திலே உள்ள ஏன் உலக பெண்மணிகளே, இந்த பெண்ணை பார்த்தாவது நீங்கள் உங்களுக்கு இதில் யோகாசனத்திலே ஒரு ஈர்ப்புத்தன்மை வர வேண்டும். இவர்கள் போன்று உடம்பை 47 வயதிலும் ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்களே, அதை பாருங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். உடல் பெருத்து விட்டால் நோய்களும் பெருத்துவிடும், நோய்களும் அதிகமாகிவிடும். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் பெண்களுக்கு ஏகப்பட்ட ஆஸ்பத்திரிகள் அவர்களுக்கு தான். புதுசான யூட்ரஸிலே வியாதிகள், வயிற்றிலே புதுசான வியாதிகள். பெண்கள், அந்த குழந்தைகள் பெண்கள் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் தான் நிறைய கூட்டம் பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள். வருமானத்தில் பெரும்பகுதியை பெண்கள் பாவம் ஆஸ்பத்திரியில் கொண்டு தான் கொட்டி கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் முடிந்த ஆசனங்களை, முடிந்த பிராணாயாமங்களை செய்து இயற்கை உணவுகளை உண்டு தாங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.